தற்போதைய நிலையில் இன்றைய நாள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய 3 பிள்ளைகளும் 3 பேரப்பிள்ளைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாளாக இருக்கிறது. இன்றைய நாளிலாவது காசா மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய தலைவருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பதாகவும் எங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய வழிகாட்டிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய ஜெனரல்கள், எங்களுடைய தளபதிகள் என்று பல பேர் கொல்லப்பட்டிருந்தும் நாங்கள் எங்கள் இலக்கை விட்டு பின்வாங்கவில்லை. பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், அந்த சுதந்திரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்போம். எங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேரை இழந்தாலும் இறைவன் எங்களுக்கு துணை இருக்கிறான், நாங்கள் முன்னோக்கி செல்லுவோம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா. இதை கூட நீங்க பார்க்கலாம். மேலே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்பட காட்சி. பெருநாள் தொழுகையை காசாவினுடைய மக்கள் ரஃபாவிலே தொழுகிற காட்சியை தான் நீங்க பார்க்கிறீங்க. இதுதான் அவர்களுடைய இன்றைய நிலையாக இருக்கிறது. எந்த சந்தேகமும் வேண்டாம், பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது நடந்தே தீரும் என்கிறார். கண்டிப்பாக அது நடக்கும் என்கிறார் ஐரிஷினுடைய வெளிவிவகார அமைச்சர். காசாவுல 6 மாதங்களாக யுத்தம் நடைபெறுகிற இந்த நேரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் யுத்தத்தில் தோல்வி மட்டுமே நமக்கு மிஞ்சி இருக்கிறது. எனவே ராணுவ தலைமை தளபதி ஹேர்சி ஹலவி பதவி விலக வேண்டும் என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜஸ்டிஸ் மினிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை பூர்த்தி செய்துவிட்டு உலகம் முழுவதும் புனிதமிக்க ரமலானுடைய ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைகளையும் முடித்து இன்றைய நாள் புனிதமிக்க ரமலானுடைய நோன்பு பெருநாளாக உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது, கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் காசாவை நினைக்கிற தருணங்களில் அத்தனை மகிழ்ச்சிகளும் தவிடுபொடியாகி காசா மக்களுக்காக கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தொடர்ந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறது. காசா மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், காசா வெற்றி பெற வேண்டும் என்கிற கோஷங்கள், பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் இன்றைய நாளில் இறைவனிடத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கும் என்பதிலே யாருக்கும் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டு வருகிற இஸ்ரேலுடைய காட்டு மிராண்டி தாக்குதல்கள் இதுவரைக்கும் முடிவுக்கு கொண்டு வரப்படாமல் தொடர்ந்து காசா மீதான உச்சகட்ட போராக அது வெடித்து கொண்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் பல தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டு வந்தாலும் இதுவரைக்கும் எதற்கும் கட்டுப்படாமல் மொத்தமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் இன்றைய நாளில் என்ன நடந்தது, பாலஸ்தீன மக்களுடைய பெருநாட்கள் எப்படி கழிந்தது, பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் இன்றைய 187வது வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய வீடியோவை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தினுடைய பல செய்திகளை நாம் சொல்வதற்கு தயாராக இருந்தாலும் முதன்மை செய்தியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவலையான செய்தி இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. அதுவும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக அது மாறி இருக்கிறது. அல் ஜசீரா தொடர்ந்து லைவ் டெலிகாஸ்டாக நேரடி ஒளிபரப்பாக அதை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர், ஹமாஸினுடைய தலைவர், தோஹா கத்தாரிலிருந்து செயல்படக்கூடிய சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நார்த் காசாவில் இருந்தவர்கள் நார்த் காசாவிலே இருக்கக்கூடிய ஒரு அகதி முகாமிலிருந்து இன்னொரு முகாமில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக சென்ற நேரத்தில் அவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய 3 மகன்களும் இஸ்மாயில் ஹனியாவினுடைய 3 பேரப்பிள்ளைகளுமாக மொத்தம் 6 பேர் இன்றைய தினம்
கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கவலை தருகிற செய்தியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு நாட்டிலையும் சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்களை முடக்குவதற்காக, உரிமை கேட்பவர்களை அழிப்பதற்காக எடுக்கிற முதன்மை முயற்சியாக எது இருக்கும் என்று சொன்னால், அவர்களை கொல்வது அல்லது அவர்களுடைய உறவினர்களை கொல்வது அல்லது அவர்களையும் அவர்கள் சார்ந்தவர்களையும் கைது செய்து சித்திரவதைக்கு உள்ளாக்குவது. தொடர்ந்து 67 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீன மண்ணிலே இதுதான் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்தினுடைய பல தலைவர்கள் இப்படி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக ஹமாஸினுடைய ஸ்தாபக தலைவராக இருந்த ஷேக் அகமது யாசின் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு என்பது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஹமாஸை உருவாக்கி பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான் என்பதை இந்த உலகுக்கு எடுத்து சொல்வதற்காக பாரிய முயற்சி எடுத்தவர். கடைசி வரைக்கும் சர்க்கரை நாட்காலியிலேயே காலத்தை கழித்தவர். ஒரு நாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகை முடித்துவிட்டு பள்ளியை விட்டு வெளியே வருகிற போது இப்படித்தான் அன்றைய நாளும் ஒரு வான்வழி தாக்குதலூடாக அவருடைய மரணம் சம்பவித்தது. குறிப்பாக அதாவது அகமது யாசின் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அகமது யாசின் அவர்களுக்கு பிறகு அதாவது ஹமாஸினுடைய பல தலைவர்கள் இதே போன்று கொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அக்டோபர் 7 யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகும் லெபனானிலே இருந்த ஹமாஸினுடைய லெபனானுக்கான தலைவரும் கொல்லப்பட்டார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில் தான் இஸ்மாயில் ஹனியாவினுடைய ஒரு மகன் ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக மரணித்து விட்டார், கொல்லப்பட்டு விட்டார். இந்த நிலையில் தற்போதைய நிலையில் இன்றைய நாள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய 3 பிள்ளைகளும் 3 பேரப்பிள்ளைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாளாக இருக்கிறது. இன்றைய நாளிலாவது காசா மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய தலைவருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவங்க போன அந்த வெஹிக்கிளுடைய காட்சியில எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளை தான் அல் ஜசீரா காட்டி கொண்டிருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், ரஃபாவுல இருந்து, காசா ரஃபா சிட்டியில இருந்து அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் நேரடி செய்திகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அதாவது இஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாக காசாவில் அதாவது 3 பிள்ளைகளும் 3 பேரப்பிள்ளைகளும் ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் லீடர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தி. இங்க நீங்க பார்க்கலாம், அவங்க போன வெஹிக்கிள் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. அந்த அதாவது கொல்லப்பட்டவர்களுடைய காட்சிகள் தான் பிளேர் பண்ணப்பட்டு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நமக்கு மொத்தமாக காட்டவும் முடியாது. இருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா. இறுதியாக தோஹா கத்தார்ல பிப்ரவரி மாதம் அவருடைய நடந்த சந்திப்பினுடைய ஒரு பெட்டக காட்சியை தான் இங்கே எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அதாவது பாலஸ்தீன விடுதலைக்காக, பாலஸ்தீனத்தினுடைய வெற்றிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலி மிலிட்டரி டார்கெட் வெஹிக்கிள் கேரியிங் ஹனியா ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் காசா பீச் கேம்ப். காசாவினுடைய பீச் கேம்ப்ல இருந்து இன்னொரு கேம்புக்கு போய்கொண்டிருந்த வேளையில் தான் அவர்கள் அதாவது வான்வழி தாக்குதலூடாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்மாயில் ஹனியா யார்? இந்த இஸ்மாயில் ஹனியா என்று நீங்கள் தேடி பார்த்தால் ஒற்றை பதில், ஹமாஸினுடைய தலைவர். ஹமாஸினுடைய தலைவர்னா வெறும் அரசியல் தலைவர்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிற கூடாது. இப்ப அவர் அரசியல் தலைவர். இதற்கு முன்பதாக பல பதவிகளை வகித்தவர். குறிப்பாக பாலஸ்தீனத்தின் பிரதமராகவும் சில காலங்கள் பதவியை தக்க வைத்துக் கொண்டவர். ஹமாஸினுடைய ஆட்சியாளர்கள் மிக முக்கியமானவர் இஸ்மாயில் ஹனியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தினர் இதுவரைக்கும் 60 பேர் இந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்றைய பெருநாள் தினம் வரைக்கும் 60 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் கொன்றொழித்திருக்கிறார்கள். இவருடைய குடும்பத்தை சேர்ந்த 60 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா துல்லியமாக அறிவித்திருக்கிறது. இன்றைய நாள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இது தொடர்பாக சற்று முன்னால் அல் ஜசீராவுக்கு ஒரு முக்கியமான பேட்டியை வழங்கி இருக்கிறார். தோஹா கத்தாரிலே இருக்கிறார். பொதுவாக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா
இவரும் இவருடைய குடும்பமும் தோஹா கத்தாரில் இருக்கிறாங்க, பாலஸ்தீன மக்கள் அவங்க அடிபட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று பொதுவாக நாம் புரிந்து கொள்ளுகிற நிலைகள் ஏற்படலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், காசாவினுடைய தலைவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுடைய குடும்பங்களும் வெளிநாடுகளில் இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. குறிப்பாக இஸ்மாயில் ஹனியா தோஹா கத்தாரிலே இருக்கிறார், அஸ்ஸாம் நாயிம் இருக்கிறார், அதே போன்று லெபனானிலே சில தலைவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சில தலைவர்கள் லிபியா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கிறார்கள், துருக்கியில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஹமாஸினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், ஹமாஸினுடைய வியூக வகுப்பாளர்கள் என்று பல பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இப்படி வெளிநாடுகளில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய குடும்பங்கள் பெரும்பாலும் காசாவுக்குள் தான் இருக்கிறது நமக்கு தெரியும். குறிப்பாக காசாவில் இருந்து ஹமாஸை வழிநடத்தக்கூடிய, கஸ்ஸாம் பிரிகேடை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற யஹியா சின்வார், இந்த யஹியா சின்வார் அவர்கள் அவருடைய குடும்பத்தோடு இன்று வரை காசாவுக்குள் தான் இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படியான நிலையில் இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா ஊடகங்களுக்கு, குறிப்பாக அல் ஜசீராவுக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தியில், நடத்தப்பட்ட தாக்குதலில் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டிருப்பது உண்மைதான் என்பதை இன்றைக்கு அவர் உத்தியோகபூர்வமாக சற்று முன்னால் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் ஹசீம், அமீர், முகம்மது என்கிற தன்னுடைய 3 பிள்ளைகளும் அதே நேரத்தில் 3 பேரப்பிள்ளைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஊடகத்தில் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தியாகிகளுடைய இரத்தம், அதே போன்று காயமடைந்தவர்களுடைய வலியின் மூலமாகத்தான் நாங்கள் நம்பிக்கையையே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இத்தனை நாள் நீடித்து போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கான நம்பிக்கை எங்கள் மக்களுடைய இழப்பில் தான் தங்கி இருக்கிறது. எங்களுடைய மக்களை நாங்கள் இழக்கிற நேரம் நாங்கள் நம்பிக்கையை இழந்து விடுவோம் என்று சொல்லி பலரும் நினைக்கிறார்கள். எங்கள் தரப்பிலிருந்து ஒருவரை நாங்கள் இழந்தால் எங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கிறது, எங்களுடைய வெற்றியை நோக்கிய பயணத்திற்கு அது உந்துதலாக இருக்கிறது என்று, அதாவது தன் குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்பதான் அந்த செய்தி பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கிறது. வந்திருக்கும் போது ஊடகங்களுக்கு பேசும்போது எப்படி ஒரு தலைவர் பேசுவார் நம்ம பார்த்துருக்கிறோம்ல. கைது செய்ய வந்தாலே அழுது கண்ணீர் விட்டு லைவ் பேசிக்கிட்டு போகிற தலைவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார், நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம், ஒட்டுமொத்த சர்வதேசமும் எங்களுக்காக நிற்கிறது, இந்த நிலையில் நாங்கள் பலவீனப்பட மாட்டோம், எங்களுடைய ஆட்களை நாங்கள் இழப்பது எங்களுக்கு நம்பிக்கையை தான் அதிகரிக்கிறது என்கிறது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை நாங்கள் இதை கொண்டுதான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்கிற இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய தேசத்திற்கும் இதை கொண்டுதான் நாங்கள் சுதந்திரத்தையே உருவாக்குகிறோம். நாங்கள் இழக்கிற ஒவ்வொருவரும் சுதந்திரத்திற்கான விதைகளாகத்தான் நடப்படுகிறார்கள். அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா. சொன்னது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தினுடைய தலைவர்கள் தங்கள் குடும்பத்தினர் தங்களுடைய வீடுகளை குறிவைத்து அழிக்கிற காரணங்களினால் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டார்கள் என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா. இன்றைய தினம் குறிப்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நேற்று நடந்த பேச்சுவார்த்தையிலிருந்து எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்லுகிறோம் என்று ஹமாஸ் எழும்பி போயிருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த தாக்குதல் என்று சொன்னால், இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட பாலஸ்தீன போராளிகள் எப்படியாவது இந்த 6 மாத, அதாவது 6 வீக் 6 வார யுத்த நிறுத்தத்திற்கு இழுத்து வரப்பட வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், பொதுவாக இப்படி ஒரு யுத்தம் நடைபெற்றா யார் யுத்தத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்களோ அந்த குழு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது சமாதானத்தை உண்டாக்கிக்கிறோம்னு துடிப்பாங்க. ஆனால் இந்த ஓரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேல் முழுமையாக எங்களுக்கு வாங்க, சமாதானத்துக்கு வாங்கன்னு கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹமாஸை நோக்கி. இன்றைய தினம் இஸ்ரேலுடைய வெளிவிவகார அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தோம்னாலே என்ன அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், எப்படியாவது ஹமாஸ் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹமாஸ் தான் யுத்த நிறுத்தத்திற்கு வர முடியாது என்று பிடிவாதமாக இருக்கிறதே தவிர இஸ்ரேல் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, நாங்கள் சுதந்திரத்தை எடுத்துவிட்டு தான் நிறுத்துவோம் என்பதில் மிக கவனமாக இருக்கிறது ஹமாஸ் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் தொடர்ந்து பேசுகிற இஸ்மாயில் ஹனியா அவர்கள், எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய வீடுகளையும் அழிப்பதால் எங்களுடைய
இலக்கில் இருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இதற்கு முன்பதாகவும் எங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய வழிகாட்டிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய ஜெனரல்கள், எங்களுடைய தளபதிகள் என்று பல பேர் கொல்லப்பட்டிருந்தோம். நாங்கள் எங்கள் இலக்கை விட்டு பின்வாங்கவில்லை. பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், அந்த சுதந்திரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்போம். எங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேரை இழந்தாலும் இறைவன் எங்களுக்கு துணை இருக்கிறான், நாங்கள் முன்னோக்கி செல்லுவோம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா. அவருடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் 60 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அல் ஜசீரா உறுதிப்படுத்தியிருப்பது மட்டுமல்லாமல் ஷஹாப் நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், வஃபா நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க, அல் குதுஸ் நெட்வொர்க் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல செய்தி நிறுவனங்களும் இஸ்மாயில் ஹனியாவினுடைய இந்த செய்தியை இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. காசாவிலே தற்போது உச்சகட்டத்தை தொட்டிருக்கக்கூடிய போரிலே தலைவர்களை அழித்தால் எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். பல நாடுகளிலும் ஹமாஸினுடைய தலைவர்களை இலக்கு வைப்பதற்காக அனுப்பப்பட்ட மொசாதினுடைய உளவாளிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அண்மையிலே மலேசியாவில் கைது செய்யப்பட்டார்கள். இதுவரைக்கும் துருக்கியிலே 70க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொசாதினுடைய உளவாளிகள் என்கிற செய்திகளையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். இந்த மாதிரி இன்றைய தினம் புனிதமிக்க நோன்பு பெருநாளுடைய தினத்திலே பாலஸ்தீன போராளி குழுவான பாலஸ்தீன சுதந்திர குழுவான அதாவது ஹமாஸினுடைய தலைவருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 6 அப்பாவி சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி கவலையை உண்டாக்கக்கூடிய செய்தியாக இன்றைய நாளில் மாறியிருக்கிறது. எது எப்படி போனாலும் தங்களுடைய போராட்டத்தை விட்டு பின்வாங்க மாட்டோம் என்பதை உறுதியாக தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக இவர்கள் தான் இருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காசாவினுடைய அரசாங்கத்தினுடைய தலைவருடைய, அதாவது யார் அரசாங்கமாக இருக்கிறாங்களோ அவருடைய தலைவருடைய குடும்பத்தினர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தெளிவான யுத்த மீறலாக இருக்கிறது, தெளிவான சர்வதேச கொடுமையாக இருக்கிறது. சர்வதேச விதிமுறைகளை மீறி ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவருடைய குடும்பத்தினர் கொல்லப்படுவது என்பது மாபெரும் யுத்த குற்றமாக இருக்கிறது, யுத்த நிபந்தனை மீறலாக இருக்கிறது என்பதையும் உலகமே அறியும் என்பதிலே எந்த மாற்று கருத்துமில்லை. நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும் அவர்கள் தீவிரவாத குழு அல்ல. ஹமாஸை தீவிரவாதிகள் என்று ஐநா சபை ஒருபோதும் முத்திரை குத்தவில்லை. ஐநாவினுடைய கருத்து பிரகாரமே ஹமாஸ் என்பது அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், நாட் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் என்பதை திட்ட தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தங்களுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்காக தங்களுடைய இராணுவமாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடும் அதே போன்று அல் குதுஸ் பிரிகேடும் இணைந்து இந்த யுத்தத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த அநியாயம் நடந்தேறி இருக்கிறது. அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த மக்களுக்காக இறைவனத்தில் கையேந்துங்கள். அதை மட்டும்தான் நான் செய்ய முடியும், அதை மட்டும்தான் நாம் செய்யவும் வேண்டும். இதை தவிர்த்து எந்த ஒரு காரியத்தையும் இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை, செய்யவும் முடியாது. இஸ்லாம் அனுமதிக்காத எந்த காரியத்தையும் ஒரு முஸ்லிம் ஈடுபடக்கூடாது என்பதையும் ஆழமாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். புனிதமான இந்த நேரத்திலே அந்த மக்களுக்கான நம்முடைய பிரார்த்தனைகள் மிகவும் பெருமதியானதாக அமையும். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுங்கள், இறைவனிடத்தில் கையேந்துங்கள். ஜனநாயக ரீதியாக இல்லாமல் வேறு எந்த விதமான சிந்தனை தாக்கங்களுக்கும் நாம் உள்ளாகிவிடக் கூடாது என்பதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் இன்றைய நாளில் என்னவெல்லாம் காசாவில் மேலதிகமாக நடக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா, முஸ்லிம்களுடைய 3வது புனித தலமாக இருக்கிற ஜெருசலமில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா குபத்து சஹ்ராவிலே இன்றைக்கு தொழுகை நடத்தப்பட்டது, பெருநாளுடைய தொழுகை. இந்த தொழுகைக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. 60 வயதுக்கு குறைந்தவர்கள் யாரையும் உள்ளே விடாமல் தடுத்து விட்டது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். தடுத்த நிலையிலும் சுமார் 60,000க்கு மேற்பட்டவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே பெருநாள் தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒரு பெருநாள் தினத்தில் தொழுவதற்கு கூட அனுமதி கொடுக்காத அநியாயத்தை இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்து வருகிற அதே நேரத்தில்
இன்றைக்கு காசாவுக்குள் நடைபெற்ற தொழுகைகளுடைய அரிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். பொதுவாக இன்னைக்கு பெருநாள் தொழுகையிட நிறைய போட்டோஸை நம்ம பார்த்திருப்போம். அல்லை கடல் மாறி மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகள், இந்தோனேஷியாவினுடைய தலைநகரம் நிரம்புகிற அளவுக்கு பெருநாள் தொழுகை நடத்தப்பட்டிருக்கிறது. லண்டனில் நடத்தப்பட்ட பெருநாள் தொழுகையினுடைய காட்சிகளை பார்க்கிறோம். ஈவன் ஸ்ரீலங்காவில் மருதமுனை உள்ளிட்ட பல பகுதிகளில் நடத்தப்பட்ட பெருநாள் தொழுகைகளுடைய திடல் தொழுகையினுடைய காட்சியை பார்க்கிறோம். அல்லை கடல் மாறி மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். அவ்வளவு மக்கள், அதாவது ரொம்ப சந்தோஷமாக புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு பெருநாள் தொழுகையில் நீங்களும் நானும் பங்கெடுத்திருந்த காட்சிகளை அத்தனை பேரும் பார்த்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ரஃபாவிலே நடத்தப்படுகிற பெருநாள் தொழுகையின் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிவாயல் ரஃபாவினுடைய அதாவது மிக பிரம்மாண்டமான பள்ளிவாயல் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி, அதனுடைய குப்பாக்கள் உடைத்து, மனாராக்கள் குப்பாக்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்க காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. அந்த இடைவெளிக்குள்ளதான் இந்த தொழுகை நடத்தப்படுகிறது. அதாவது பிக்சர் ஆஃப் த டே என்று சொல்லுவாங்களா இல்லையா, இன்றைய நாளுக்கான புகைப்படம், அப்படியான புகைப்படங்களாகத்தான் இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. இதை கூட நீங்க பார்க்கலாம். மேலே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்பட காட்சி, பெருநாள் தொழுகையை காசாவினுடைய மக்கள் ரஃபாவிலே தொழுகிற காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இதுதான் அவர்களுடைய இன்றைய நிலையாக இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அதாவது ரஃபாவுல இடிபாடுகளுக்கு மத்தியில் தொழக்கூடிய மக்களுடைய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய இதே நேரத்தில் காசாவில் இன்னும் சில பகுதிகளிலும் இப்படியான தொழுகைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. பசியும் பட்டினியும் நோன்பை முடித்தவர்கள் மீண்டும் பசியும் பட்டினியுமாக இருக்கிற நிலையில் கூட புனிதமிக்க, அதாவது ரமலானுடைய நோன்பு பெருநாளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொழுகைகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதாவது யூனிவிஷன் என்கிற தொலைக்காட்சி, ஸ்பானிஷ் மொழியிலே இயங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அமெரிக்காவிலிருந்து, இந்த யூனிவிஷன் நெட்வொர்க்குக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் இன்றைக்கு ஒரு முக்கியமான பேட்டியை அளித்திருக்கிறார். இந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகவும் சர்ச்சையை இன்றைய நாளில் தோற்றுவித்திருக்கிறது. அது என்ன கருத்துக்கள் அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நெதன்யாகு காசா விவகாரத்தில் செய்வது தவறு என்பதை வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார் ஜோ பைடன். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ன செய்வது என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். அவரையும் மீறி அமெரிக்கா அரசாங்கம் இஸ்ரேலுக்கு பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பொம்மை ஆட்சியாக அவருடைய ஆட்சி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தின் நிலை அப்படித்தான் இருக்கிறது என்பது இந்த உலகத்திற்கே தெரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. காசாவில் நடத்தப்படுவது இன அழிப்பு அல்ல என்று சொல்லி பென்டகன் நேற்றைய தினம் அறிவித்திருந்த செய்தியையும் நாம் சொல்லி இருந்த அதே நேரம் இன்றைக்கு ஸ்பானிஷ் மொழி செய்தி தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் ஜோ பைடன் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து தான் மாபெரும் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் அதாவது நெதன்யாகு மாபெரும் தவறு ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அவரது அணுகுமுறையோடு நான் உடன்படவில்லை என்பதையும் தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கருத்தை ஜோ பைடன் வெளியிட்டிருப்பதை நெதன்யாகு பகிரங்கமாகவே விமர்சித்துக் கொண்டும் இருக்கிறார். நெதன்யாகுக்கு பின்னால் இருந்த சர்வதேச நாடுகள் ஒவ்வொன்றாக கலண்டு விழுகிறது என்கிற காட்சிகள் தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். சர்வதேச அளவிலே பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய யூனியன் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் ஐரோப்பிய நாடுகளாலேயே எழுப்பப்பட்டு வருகிறது. ஐநா சபையிலே இந்த மாதத்திற்குள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும், ஐநா ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானம் ஐநாவிலே கொண்டு வரப்பட இருக்கிறது. 193 நாடுகளை கொண்ட ஐநா சபையினுடைய அரங்கத்திலே இன்ஷா அல்லாஹ் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு ஆல்ரெடி 143 நாடுகள் சப்போர்ட்டாக இருக்கிறது. உலகத்தில் அங்கீகாரம் கொடுத்த நாடுகளாக இருக்கிறது. அதிலே நம்முடைய தாய் நாடாக இருக்கிற இலங்கையும் உள்ளடக்கம் என்பது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. அண்டை நாடாக இருக்கிற இந்தியாவும் அதிலே உள்ளடக்கம் என்பது இன்னும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இப்படி சவுத் ஏசிய நாடுகள் அனைத்துமே பெரும்பாலும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன. இந்த நிலையில் முழு ஐநா சபையினுடைய நாடுகளும் அங்கீகாரம் கொடுக்கிற பட்சத்தில் பாலஸ்தீனம் தனி நாடாக தீர்மானிக்கப்படுகிற
வருகிற பட்சத்தில் அந்த மக்கள் சுதந்திரம் பெற்றவர்களாக மாறுவார்கள். அப்படியான ஒரு தீர்மானம் வருகிற போது கண்டிப்பாக அமெரிக்கா அதை வீட்டோ செய்யும் என்கிற ஒரு நிலையும் தற்போது இருக்கிறது. ஏன்னா பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்தை ஐநாவுக்குள்ள பேசாம வெளியில பேசிக்கிறீங்க என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்று கேட்டா, ஐநாவுல வச்சு பேச போனா இவர்களுக்கு ஆப்பாக அது மாறிவிடும். அதனால் இவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த கருத்துக்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன அரசாங்கத்தை நாங்கள் அங்கீகரிப்பதற்கான அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு வருகிறோம் என்று அயர்லாந்தும் அறிவித்திருக்கிறது. ஸ்பெயின் அறிவித்திருந்தது. மற்ற பல நாடுகள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது அயர்லாந்திலே தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் நாங்கள் உடனடியாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம். அடுத்த 2 வாரங்களுக்குள், அடுத்து எதிர்வருகிற 2 வாரங்களுக்குள் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்கிற காரியங்களில் அயர்லாந்து ஈடுபட இருக்கிறது என்கிற செய்தியை அயர்லாந்தினுடைய வெளியுறவு அமைச்சர் மைக்கேல் மார்டின் இன்றைக்கு வெளிப்படையாக ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறது. மட்டுமல்லாமல் எந்த சந்தேகமும் வேண்டாம், பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது நடந்தே தீரும் என்கிறார். கண்டிப்பாக அது நடக்கும் என்கிறார் ஐரிஷினுடைய வெளிவிவகார அமைச்சர். இதே நேரத்தில் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பெய்ரூத் அருகாமையில் நடைபெற்ற ஒரு தாக்குதலில் ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இடைத்தரகராக செயல்படுகிற ஒருவர் முக்கிய புள்ளி கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. உண்மையில் அப்படி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்களோ பெய்ரூத்தோ வேறு யாருமோ உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் புதியதொரு எல்லை கடவையை அமைத்துக் கொண்டிருக்கிறது. எரேஸ் முகாம் வாயிலை அவர்கள் திறக்காமல் இருக்கிறார்கள். எரேஸ், அதாவது ரஃபா பார்டர் மாதிரி எரேஸ் பார்டர் இருக்கிறது, அதை இன்னும் அவர்கள் திறக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தெற்கு காசாவிலிருந்து உண்மையில் இஸ்ரேல் வெளியேறியதா இல்லையா என்கிற ஒரு பாரிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது. ஏன்னா தெற்கு காசாவில் இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. ஒரே ஒரு நஹால் என்கிற ஒரு பெட்டாலியனை தவிர மற்ற எல்லா பெட்டாலியன்ஸும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வெளியேறி இருக்கிற செய்திகளை அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதியை அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் அது மாபெரும் பின்னடை ஒன்றை அவர்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது உள்நாட்டுக்குள் என்கிற காரணத்தினால, இல்லை நாங்கள் அப்படி வெளியாகவில்லை என்று இன்றைக்கு அவர்களுடைய அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராணுவம் நாங்கள் வெளியாயிட்டோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி வெளியாகியது இன்றைய, அதாவது அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் பட்ட வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. குறிப்பாக கான் யூனிஸினுடைய பல பகுதிகள் ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் தான் இல்லை நாங்க வெளியேறல அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி சொல்றதான். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க, இஸ்ரேல்காரன் பேச்சு அப்பவே போச்சு. எப்ப எதை சொல்றான்றது அவனுக்கோ அவனுடைய மனைவிக்கோ அவனுடைய பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு என்ன செய்வான்னா இப்ப சொல்லி அடுத்த நிமிஷம் மாற்றி பேசக்கூடியவர்கள் தான் ஜியோனிஸ்டுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு படையணியை தவிர மற்ற படைகள் அத்தனையும் காசாவை விட்டு வெளியேறியது பற்றிய தகவல்கள் தவறான அறிக்கை என்று இன்றைய தினம் பிராந்திய ஒத்துழைப்புக்கான அமைச்சர் டேவிட் அம்சலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். இல்ல ஒரே ஒரு படையை தவிர மற்ற எல்லாரும் வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னு சொன்னாலும் வெளியேறினது தானே ராஜா, வெளியேறினது இல்லைன்னு ஆகுமாடா? என்னடா இது கொடுமை, யோசிக்க வேணாமா? இந்த கிறுக்கு பயல்களை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் படுகிற பாடு இருக்குதே. 4 தூணை நாமளே உருவாக்கி தலையை முட்டிக்கிறோன்னு நாங்கள் வெளியே போகிறோம் டாட்டாண்டு காட்டிக்கிட்டு எல்லா டேங்கையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்கிறோம். இல்லை நாங்கள் வெளியே போகலை அப்படின்னு சொல்லி இந்த கிறுக்கு பய வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு அவர்களுடைய பிராந்திய ஒத்துழைப்புக்கான அமைச்சர் இந்த செய்தியை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, ஐடிஎஃபினுடைய மீடியா ஸ்போக் பர்சன் சொல்றதை நான் பொதுவாகவே நம்புறதில்லை. நீங்களே நம்பலன்னா இந்த உலகத்தில் யாரா நம்புவாங்க? அதாவது ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க இல்லையா, இராணுவம் இருக்குதுல்ல, இராணுவத்துக்குன்னு ஒரு மீடியா ஸ்போக் பர்சன் இருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் யுத்தம் நடக்கும்போது முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இப்போ உள்ளே இருக்கிறார்ல, அவர் கண்டியை சேர்ந்தவர், முன்னாள் சுகாதார அமைச்சராக, லாஸ்ட் அவர் சுகாதார அமைச்சராக இருந்து இப்போ கைதாகி இருக்கிறார்ல, அவர் தான் வந்து
அந்த யுத்தம் நடக்கிற காலத்தில் ஃபேமஸாக இருந்த மீடியா ஸ்போக் பர்சன். அப்போ மீடியா ஸ்போக் பர்சனுங்கிறவர் அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளராக யுத்தத்தில் நடக்கிற செய்திகளை சொல்லக்கூடியவர். அந்த அடிப்படையில் இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளராக இருந்து ஐடிஎஃப்னுடைய ஊடக பேச்சாளராக செயல்படக்கூடியவருடைய கருத்துக்களை பொதுவாகவே நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு அமைச்சரே இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். மொத்தத்தில் முத்து பேரும் முழு கிறுக்கைங்களா இருக்கிறாங்க. அரை கிறுக்க முக்கா கிறுக்கனெல்லாம் கிடையாது, கலப்பில்லாத கிறுக்கைங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் திட்ட தெளிவாக தெரியுது. அவன் பேச்செல்லாம் நான் நம்புவேனா அப்படிங்கிறான். நீ நம்பாம உலகத்துக்கே தெரிஞ்சதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்றைக்கு இப்படி ஒரு செய்தி அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் பெரிய அளவில் பாரிய அளவில் எங்கள் இராணுவம் இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறாங்க. போங்கடா போக்கத்த வயல்களாங்கிற மாதிரி அந்த ஆள் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் நீ மட்டுமா நான் எப்படி ஆள் தெரியுமா என்று சொல்லி இன்னொருத்தன் கிளம்பி வந்திருக்காப்ல. இந்த ஆள் யாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜஸ்டிஸ் மினிஸ்டர். இதுக்கு முன்பதாக இருந்த ஃபார்மர் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் தான் இவர். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் காசாவில் 6 மாதங்களாக யுத்தம் நடைபெறுகிற இந்த நேரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் யுத்தத்தில் தோல்வி மட்டுமே நமக்கு மிஞ்சி இருக்கிறது. எனவே இராணுவ தலைமை தளபதி ஹெர்சி ஹலேவி பதவி விலக வேண்டும் என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஹைம் ரமோன் என்கிறவர். இவர் தான் அந்த ஹைம் ரமோன். இவர் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜஸ்டிஸ் மினிஸ்டர். அவரே சொல்றாரு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி பதவி விலகணும். ஏன்னா 6 மாசம் நீங்க யுத்தம் பண்ணி கிழிச்ச கிளி எங்களுக்கு தெரியுது. ஒரு தலைமுடிய கூட நீங்க புடுங்கல. நீங்க புடுங்கினது எல்லாமே தேவைக்கில்லாத ஆணிகள் தான் என்கிற கருத்துப்பட இன்றைக்கு அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டா களத்துக்கு உள்ள வந்திருக்கிறாரு. மொத்தத்தில் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. அவங்க தோத்து போயிட்டாங்கிறத நம்ம சொல்லலை, அவங்களே சொல்லிக்கிடுவாங்க. அவங்க செருப்பு எடுத்து அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க. தனியாக யாரும் செருப்பு கட்டி அடிக்க வேண்டியதில்லை, அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க. அந்த வேலையை அவர் தெளிவாக செய்கிறார். ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தோல்விக்கு பொறுப்பு ஏற்று ஹமாஸ் அக்டோபர் 7 தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கு பிறகு இத்தனை நாட்கள் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. எனவே இது ஒரு டிஃபென்ஸ் ஃபெயிலியர், பாதுகாப்பு தோல்வி. இந்த பாதுகாப்பு தோல்விக்கு பொறுப்பேற்று போரை நடத்திய பிறகு இராணுவம் மொத்தமாக கணக்கு தீர்க்கப்பட இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தம் எப்போ முடிவுக்கு வருதோ அப்போ முழு இராணுவத்துக்கும் கணக்கு தீர்ப்போம்ங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாங்க, யுத்தம் முடியட்டும்டா, உங்களை கொஞ்சம் பேருக்கு களிதாண்டி அப்படிங்கிறாங்க, உள்ள தூக்கி போடுவோம் பார்த்துக்க இந்த மாதிரி. அந்த ஆள் என்ன பண்றாருன்னா அடுத்து அவர் சீனுக்கு வர்றதுக்காக இந்த செய்தியை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, அதாவது ஹலேவி இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி அவருடைய பொறுப்பை ஒப்புக்கொண்டு இது நடந்தது பிழைதான் தோல்விதான் என்பதை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டிய நேரம் இதுதான் என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜஸ்டிஸ் மினிஸ்டர். நம்ம சொல்லலங்க, அவங்களே செருப்ப கட்டி அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் மிலிட்ரி வாரில் தோற்று போய் தான் இருக்கிறீர்கள். இஸ்மாயில் ஹனியாவுடைய பிள்ளைகளை போட்டு குண்டு வச்சு கொண்டுட்டா எல்லாம் நடந்துருமா? ஜெயிச்ச மாதிரி ஆயிருமா? இதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அப்பாவிகளை குண்டு போட்டு அழித்து கொண்டு இருக்கிறீர்களே தவிர இவர்கள் ஜெயிக்கவில்லை என்பது உலகத்திற்கே தெரிகிற மிக தெளிவான உண்மையாக இருக்கிறது. தோல்விக்கு பொறுப்பான இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய முழு மூத்த தளபதிகளும் எழுந்து நின்று தலைமை தளபதியினுடைய முன்மாதிரியை பின்பற்றி ராஜினாமா செய்வார்கள் என்பதையும் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது ஹலேவி மட்டும் இல்லையா, இந்த ஆள் என்ன சொல்றான்னு கேட்டா, இஸ்ரேல் இராணுவ தளபதி பதவி விலகணுமா, விலகினதுக்கு பிறகு அவருடைய முன்மாதிரியை பார்த்து மற்ற எல்லா இராணுவ தளபதிகளும் வரிசையாக பதவி விலகுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருத்த மட்டுமில்லடா, முழு பேர் நீங்க வீட்டுக்கு போகணும் என்று சொல்லி அந்த ஆள் இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை அரபு நாடுகளுக்கு விடுத்திருக்கிறார். கொமைனி என்ன செய்தி அவர் சொல்லியிருக்கிறார் கேட்டால், இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொள்வதற்கு அனைத்து அரபு முஸ்லிம் நாடுகளும் முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் இன்றைய பெருநாள் தினத்தில் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக காசா யுத்தத்தின் போது முஸ்லிம் அரசாங்கங்கள் சில இஸ்ரேலுக்கு உதவி கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையானது என்பதை அவர் வெளிப்படையாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அது ஒரு ரகசியமே கிடையாது. யுஏஇ நமக்கு தெரியும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம் அல்லது பஹ்ரைனாக இருக்கலாம்.
இப்படி பல நாடுகள் வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை அவர் சொல்லி காட்டி சொல்றாரு, நீங்க இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிறீர்கள், இப்படி நீங்கள் உதவுவது உங்களுக்கு கண்டிப்பாக சொந்தமான அழிவை கொண்டு வந்து தரும். நீங்க உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க, அவன் என்னக்கு உங்களை அழிப்பான் தெரியாது, உங்களுக்கு அது அழிவாக மாறும். இஸ்ரேலுடனான பொருளாதார அரசியல் உறவுகளை குறைந்தபட்சம் தற்காலிகமாவது முறித்துக் கொள்வதற்கு அனைத்து முஸ்லிம் நாடுகளும் முன்வர வேண்டும் என்று இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது ஈரானுடைய ஆன்மீக குருவாக இருக்கிற ஆயத்துல்லா அலி கொமைனி. காசா வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். இதற்கு யார் உதவுகிறார்களோ அவர்களுடைய உதவிகளை பாராட்டுகிறோம், யார் உதவவில்லையோ அவர்கள் உதவவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காசா வெற்றி பெற வேண்டும். ஆயத்துல்லா அலி கொமைனியினுடைய அறிவிப்பு என்பது மிக முக்கியமானது. உண்மையிலேயே அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் அந்த தொடர்புகளை துண்டிக்கிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு நாங்கள் உணவு அனுப்ப யுஏஇல இருந்து ரியாது வழியாக ஜோர்தானுக்கு போய் ஜோர்தான் வழியாக இஸ்ரேலுக்குள்ள உணவுகள் போகிற அந்த ரூட்டை மட்டுமே கேன்சல் பண்ணினாலே காசாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு போயிருமுங்க. அதை கூட செய்யறதுக்கு ஈமானிய வலுவில்லாதவர்கள் தான் நம்முடைய தலைவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மக்களுக்கு விடிவு உடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். முடிந்தவர்கள் அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இலங்கை அரசாங்கத்தினுடைய காசா சில்ட்ரன் ஃபண்ட் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியோடு அது முடிவடையும் என்று அறிவித்திருந்தார்கள். மீண்டும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சதகாக்களை, உங்களுடைய உதவிகளை, உங்களுடைய பொருளாதார அன்பளிப்புகளை காசா மக்களுக்காக செலுத்த விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த அக்கவுண்ட்டுக்கு நீங்கள் வழங்க முடியும். அவர்கள் அதை UNRWA இனூடாக காசா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே $1 மில்லியன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியாக அவர்கள் வெற்றி பெற வேண்டும், காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நில்லுங்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேளுங்கள். குனூத்துன் நாசிலாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். நாம் இவற்றை மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எதையும் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது என்பதையும் மிக தெளிவாக துல்லியமாக மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். மேலதிக செய்திகள் என்ன வருகிறதோ அதை உடனுக்குடன் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.